இந்த துருவி தான் சொன்னேன். அஃப்கோர்ஸ் மார்க்கெட்டில் நிறையா துருவி கிடைக்கும். நானும் நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த துருவி வந்து நல்லா நல்ல ஸ்லைஸ் சூப்பராக வரும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்லைசஸ் நல்லா வரும், திக்காக வரும். நீங்கள் இதை அப்படியே பொரிச்சிங்கன்னா ஒரு நல்ல பொட்டேட்டோ சிப்ஸ் மாதிரியே வரும் வீட்டில். இந்த லிங்க்கை நான் வந்து இதோட லிங்க்கை வந்து நான் அமேசானில் வாங்கினேன். இதோட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விடுறேன். இந்த மாதிரி துருவி வச்சதை இந்த மாதிரி ஒரு இதில் போட்டு காய வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய பாண்டில் ஒன்று எடுத்துருக்கேன். இந்த பாண்டில் தான் நம்ம சிப்ஸ் பொரிச்சு எடுக்க போகிறோம். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஹாஃப் இருக்கிற மாதிரி நீங்கள் எவ்வளோ சைஸ் எவ்வளோ சிப்ஸ் குவான்டிட்டி பொரிக்க போகிறீங்களோ அதை வச்சு நீங்கள் வந்து பொரிக்கலாம். இப்போது எண்ணெயை நான் ஊற்றி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் புகை வர வரைக்கும் காயட்டும். காய்ஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு லோடாக நம்ம பொரிச்சு எடுக்கலாம். நான் பொரிக்கும் போது காமிக்கிறேன். ஒரு மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறத ஒரு லோடாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த லோடை ஒவ்வொன்றையும் இப்போ பொரிச்சு எடுக்க போகிறோம். இன்னும் இந்த எண்ணெய் வந்து புகை வரல, அதனால் புகை வந்தோடனே பொரிச்சு எடுத்து காமிக்கிறேன். அப்போ இதில் வந்து கொஞ்சம் நிறையாவே போடுங்க. ஏன்னா பாண்டி பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் அந்த பொரிக்கிற பாண்டி எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குவான்டிட்டி போட்டுக்கலாம். நீங்கள் பெரிய இதாக இருக்கிறதுனால நிறையா போட்டுருக்கீங்க. இப்போ இதை போட்டோம். இது கொஞ்சம் வறுக்கணும். வறுக்கணும்னா இதை அப்படியே எடுத்துக்கலாம். நீங்கள் இதை இப்படியே கலரி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இருக்கிறது எல்லாமும் நல்லா பொரியும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிட்டே வருது. இன்னும் ஒரு 1 மினிட் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ எல்லாமே வறுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ எடுக்கலாம். நல்லா எண்ணெயை வடித்து அப்படியே ஒரு இந்த டவலில் போட்டுருங்க. அது கொஞ்சம் மீதி இருக்கிற எண்ணெயெல்லாம் அது வடிக்கட்டும். அதுக்குலாம் நம்ம அடுத்த லோடு வச்சுக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். அது ஏன்னா கிளிக்கும் எண்ணெய். பொரிச்சு எடுத்து வச்சிட்டேன். இப்போ தனியாக ஒரு பாண்டியில் போட்டு இதில் கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு, அப்புறம் உங்களுக்கு காரம் வேணால் கொஞ்சோண்டு காரப்பொடி மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், ஃப்ரெஷ் சிப்ஸ் ரெடி.